பெண்கள் ஈஸியா போய் வர இலவச பேருந்து விட்டோன்னு பெருமையா பேசுவாங்க. அந்த பேருந்துல போற பெண்களை ஓசினா அவமானப்படுத்துவாங்க. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, அதை நம்மிடம் இருந்து பறிக்க இவர்கள் விற்பார்கள் ஆண்களுக்கு சாராயம். பெண் விடுதலைன்னு வாய்களே பேசுவாங்க. நாட்டுல நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்ப்பாங்க. சமூக நீதினு சரமா பேசுவாங்க. சாதி ஆணவ படுகொலைகளை மிக சாதாரணமா கடந்து போவாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டில் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இலவசத்தை பெறுவதை விட உழைத்து வரும் வருமானமே மேன்மையானதுன்னு யோசிக்கிறீங்களா? பெண்களின் வாக்கு இது போன்ற கயவர்கள் நம்மை ஆளவா அல்லது நம்மை நாமே ஆளவா? இங்க ஒரு பெரும் மாற்றம் நிகழணும்னா பெண்களின் வாக்குகள் தான் அதை தீர்மானிக்கும். சிந்தித்து பாருங்க. 2026ல பெண்கள் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதற்கு முன்னாடி February 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில நடைபெறுது. இது மற்ற கட்சி மாநாட்டை போல இல்லை. இது இனத்தின் பெருவிழாவாக நாம் தமிழர் கட்சி நடத்துறோம். அதனால அனைத்து மகளிரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் சொல்லவே வேண்டாம், நீங்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவீங்க. பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை. நன்றி.